எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிழங்கா மீன் வறுவல் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் க்யூட் லைஃப் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். இன்றைக்கி நான் 1/2 கிலோ அளவுக்கு கிழங்கா மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை வெட்டி உப்பு போட்டு அலசி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு பவுலில் நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ அளவுக்கு மீன் எடுத்திருக்கேன். அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நான் இதில் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் போட்டு நான் அலசலை, உப்பு மட்டும்தான் போட்டு மீன் நான் அலசியிருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு. 1/2 கிலோ அளவுக்கு நம்ம மீன் எடுத்திருக்கோம். அதனால் நான் 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இந்த மிளகாய் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட் நான் சேர்த்துருக்கேன். நான் அதிகமாக சேர்க்கலை. அதிகமாக இஞ்சி பூண்டோட வாசனை வர வேணாம் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு லெமனை நான் பிழிஞ்சு விட்டுருக்கேன். ஒரு லெமன் பிழிஞ்சதுக்கப்புறம் உப்பு 1/2 கிலோ மீனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதில் நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த மசாலா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் ரீஃபைன் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இது கூட ஒரு முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரு முழு முட்டையும் உடச்சி ஊற்றினா தான் இந்த 1/2 கிலோ மீனுக்கு அந்த மசாலா நல்லா பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா நுர மாதிரி வரும். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எண்ணெயும் சேர்த்துருக்கோம். ஸோ நல்லா பிளெண்ட் ஆகி வரும். நீங்கள் ஸ்பூனில் பண்ண முடியலை அப்படின்னா கையாலே பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு. இப்போ இது கூட நான் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட அரிசி மாவு இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மைதா மாவு கூட சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இதில் நான் அந்த மீன் கழுவி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லா மீனையும் சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு மசாலா எல்லா மீன்லேயும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். அப்போ தான் மசாலாவும் உப்பும் நல்லா மீனில் சாரும். இந்த மீனில் அவ்வளோ உப்பு ஈஸியாக சாந்துடாது. ஸோ கொஞ்சம் நேரம் இதை வச்சிருந்து தான் பொரிக்கணும். ஏன்னா இது பெரிய மீனாக இருக்குது, கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கிறதுனால மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருக்கணும். அப்போ தான் உப்பு நல்லா சாரும், மசாலாவும் நல்லா சாரும். இப்போது நான் ஒரு பவுலில் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு டிஃபன் பாக்ஸில் நான் இதை மாற்றிக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாம் இப்போவே பொரிக்க போகிறது கிடையாது. ஸோ நம்ம டிஃபன் பாக்ஸில் எல்லாத்தையும் வச்சுட்டு மூடி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டோன்னா நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ பொரிச்சிக்கலாம். மினிமம் 1/2 மணி நேரமாவது வச்சுருங்க. அப்போ தான் அந்த உப்பு மசாலாலாம் நல்லா சார்ந்துருக்கும். இப்போ நான் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா பாருங்கள், மசாலா எல்லாமே கோட்டாகி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா உப்பு மசாலா காரம் எல்லாமே நல்லா இந்த மீனில் ஏறி இருக்கும். இப்போ நான் ஒரு தோசை தவாவில் எண்ணெய் ஊற்றி சாலோ ஃப்ரை தான் நான் பண்ண போகிறேன். எப்போதுமே ஃபிஷ் நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா எண்ணெயும் வேஸ்ட் ஆகும். அதிகமான அளவு எண்ணெயும் நமக்கு கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது நான் ஒரு தோசைக்கல் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் நான் மீன் சேர்த்துருக்கேன். இது நல்லா பெரிய கல் தான். நம்ம எவ்வளோ பீஸ் வேணாலும் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் 6 பீஸ் கிட்ட வைக்க போகிறேன். இது ஒரு 5 நிமிஷத்துலேயே ஃப்ரை ஆகிடும். இதில் மசாலாலாம் கீழே உதிராது, நல்லா செட் ஆகிடும். பாருங்கள், இப்போ நான் ஒரு 6 மீன் கிட்ட வச்சுருக்கேன். கொஞ்சம் ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சு வேக வைங்க. அப்போ தான் நல்லா டீப் குக் ஆகும். இப்போ பாருங்கள், பரட்டி போட்டிருக்கேன். எந்த மசாலாவும் உதிரலை, அப்படியே தான் இருக்குது. நல்லா ப்ரௌன் கலரில் வந்துட்டுருக்கு. எல்லா பக்கமும் நல்லா அந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணி விடுங்க. அப்போ தான் நல்லா அது வேகும். மீடியம் ஃப்ளேமில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். சிம் டு மீடியமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அதிகமாக ஃப்ளேம் வச்சிங்கன்னா வெளியில் கருகிடும், உள்ளே வேகாது. அதனால் நான் மீடியம் டு சிம்மில் தான் வைக்க சொல்லுவேன் எப்போதுமே ஃபிஷ் ஃப்ரைக்கு.
பாருங்கள் இப்போ எல்லா மீனும் வந்துருச்சு. எடுத்து நான் இப்போ வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு அப்படின்ட்டு. நல்லா அந்த மசாலாலாம் மேலே வந்து ஒரு கோட் வந்து நல்லா பரவி இருக்கு. மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே வந்து சால்ட்டு மசாலாலாம் போய் நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.